கூட்டணி கட்சிகளின் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு மதிப்பளிக்கிறேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான உறவில் ஆளுநர் என்பவர் போஸ்ட்மேன் போலதான் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருப்பவை என்ன, முழு விவரங்கள்? வணக்கம் சார், என்னோட ரெசிக்னேஷன். எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். கூட்டணிக்கு பாமக வருமா அப்படிங்கிற கேள்விக்கு மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுக வலுவாக இருக்கிறது, திமுக கூட்டணி கட்சிகளும் உறுதியாக இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு பதில தான் ஆங்கில நாளிதழுக்கு முதலமைச்சர் அளித்திருக்கக்கூடிய சிறப்பு பேட்டி மூலமா தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா ஒவ்வொரு நாளிதழுக்குமே முதலமைச்சர் சிறப்பு பேட்டியை கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில தான் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய பேட்டி வெளியாயிருக்கு. அந்த பேட்டியில தான் கூட்டணி கட்சிகளுடைய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு நான் மதிப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர், ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுல ஆளுநர் என்பவர் ஒரு பேட்ஸ்மேன் தான், இதைத்தான் தற்போதைய உச்சநீதிமன்ற தீர்ப்பும் கூறியிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறதே, அரசனுடைய நடவடிக்கை செந்தில் பாலாஜி விவகாரத்துல என்ன அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்துல விசாரணையில இருக்கிறதுனால இந்த கேள்விக்கு இப்போதைக்கு பதில் சொல்வது சரியா இருக்காது அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழக அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய நீட் விலக்கு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கல, இது ஒரு சர்வாதிகாரம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்திருக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில இந்திய மருத்துவ கவுன்சில் நீட் தேர்வுக்கு பரிந்துரைத்த போது அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்துல வழக்கையும் பதிவு செய்திருந்தாரு அப்படின்னு அந்த இதுல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாநிலங்களின் தனி உரிமையாக இருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே மாதிரி தமிழகத்தில் ஆளுநரோ ஆர்.என். ரவியோ நீடிக்க கூடாது என்பதுல நீங்க உறுதியா இருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்விக்கு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆளுநர் ஆர்.என். ரவி தனது பதவிக்காலம் முடிந்த பிறகும் தமிழகத்தில் பணியாற்றி வருகிறார். எங்களை பொறுத்தவரையில் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாடு என்ற பெயருக்கும் எதிராக செயல்படும் ஆளுநர் தன்னை ஒரு தீவிர பாஜக காரனாக காட்டிக்கொள்கிறார். ஆளுநருடைய செயல்கள் அனைத்தும் மக்களால் வெறுக்கப்படுவதால் ஆளுநர் மறைமுகமாக திமுகவுக்கு தான் உதவி வருகிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே மாதிரி துணை முதல்வராக உங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எனக்கு உதவியாக இருக்கிறார், அதே மாதிரி மக்களுக்கும் துணையாக நின்று பல்வேறு திட்டங்களை அவர் செயல்படுத்தி வருகிறார் அப்படின்னு முதலமைச்சர் பதிலளிச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே மாதிரி திமுக அரசாங்கம் மீது ஊழல் மற்றும் சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதற்கு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக ஆட்சியில பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமா செயல்படுத்தி நாங்க தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை கொடுத்து வருகிறோம். குறிப்பா திராவிட மாடல் அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில பாலடைந்து கடந்த நிர்வாகம் இப்போது திமுக ஆட்சியில சீர் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ்நாடு காவல்துறை சட்டம் ஒழுங்கையும் பொது அமைதியையும் திறம்பட பராமரித்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தொழில்துறை முதலீடுகளை ஈர்ப்பதிலையும் வேலை வாய்ப்பை உருவாக்குவதிலையும் சமமான வளர்ச்சியிலும் ஒரு முன்னோடி மாநிலமா தமிழ்நாடு திகழ்கிறது. இந்த மாதிரியான சாதனைகளை எல்லாம் ஜீரணிக்க முடியாம தான் அரசு நோக்கி கேள்வி எழுப்பதற்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனாலதான் ஊழல் குற்றச்சாட்டையும் சட்டம் ஒழுங்கையும் எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு போலியான ஆதாரமற்ற ஒரு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வாறாக பல்வேறு கேள்விகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்திருப்பதை பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.